வணக்கம். எண்ணூரில் நடந்த கப்பல் விபத்தால் நாம் கடல் மீன் சாப்பிடலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம பிள்ளைங்க காலத்தில் மீன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற அளவுக்கு மிகப்பெரிய வாழ்வாதார பிரச்சனை இது. இதனால் நம்மோட கடல்வாழ் உயிர்களான பவளப்பாறைகள், மீன்கள், நுண்ணுயிரிகள் எல்லாமே அழிஞ்சிடும். முக்கியமாக அழியும் விலங்குகள் பட்டியலில் இருக்கிற ஆலிவர் ரெட்லி ஆமைகள். இந்த ஆமைகளோட பிரசவ காலம் இது. அதனால் பெரிய அளவில் ஆமைகள் தமிழக கடற்கரையை நோக்கி வரும். இந்த சமயத்தில் இப்படி ஒரு விபத்தால் ஆமைகள் பெரிய அழிவை சந்திக்குது. இதனால் இந்த ஆமைகளோட சந்ததியே அழிவதற்கான சூழ்நிலை ஏற்படுது. இந்த வகை ஆமைகள் மீனோட நண்பன்னே சொல்லலாம். தேவையற்ற மீன்களை உணவாக சாப்பிட்டு வளரக்கூடியது. இதனால் பெருமளவில் நமக்கு கடல் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டு அதனால் மிகப்பெரிய நோய் பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அமையும். எண்ணூரில் விபத்து நடந்து ஒரு வாரம் ஆகிடுச்சு. ஆனால் நாம் ரொம்ப சாதாரணமாக அக்கறை சார்ந்த மக்களோட பிரச்சனை மாதிரி அமைதியாக இருக்கிறோம். ஒரு பெரிய சுரங்கத்தை சின்ன கரண்டியில் மண்ணை எடுத்து போட்டு மூடுற மாதிரி மீட்பு பணி நடக்குது. அணு உலை வெடித்தால் எவ்வளவு பாதிப்பு ஏற்படுமோ அதே போல தான் இதுவும். அணு உலை பாதிப்பு உடனடியாக இருக்கும். இதோட பாதிப்பு ஒரு சில வருடங்களுக்கு பிறகு இருக்கும். இதை மாணவர்கள், இளைஞர்கள் போய் சுத்தப்படுத்துகிறாங்க. அதனால் இவங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படலாம். தொழுநோய், காச நோய், சுவாச குறைபாடுகள் ஆகிய நோய்கள் தாக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஒரு பொருள் கப்பலில் ஏற்றப்படும் போதே அந்த கப்பல் விபத்துக்குள்ளானால் எப்படி சுத்தப்படுத்துவது, பாதிப்பை தவிர்ப்பது என தற்காப்பு நடவடிக்கைகள் ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருக்கணும். ஆனால் 11,000 டன்னுக்கு மேலே கச்சா எண்ணெய் கொண்டு போகிற 2 கப்பல்கள் மோதிய பின்பு நவீன எந்திரங்களை கொண்டு சுத்தப்படுத்தாமல் வாளிகளை கொண்டு தூர்வாருவது மிகப்பெரிய சந்தேகத்தை உண்டு பண்ணுகிறது. ஜல்லிக்கட்டுக்கு தடை வாங்க போட்டோ போட்டி போட்ட அனைத்து விலங்கு நல அமைப்புகளும் இன்னைக்கு ஒரு கண்டனம் கூட தெரிவிக்காதது இந்த விலங்கு நல அமைப்புகளோட உள்நோக்கத்தை காமிக்குது. பெரும்பான்மையான மக்களின் சந்தேகம், இது கழிவு எண்ணெயை கடலில் அப்புறப்படுத்தும் முயற்சியா அல்லது ஜல்லிக்கட்டு வெற்றி கோக் பெப்சி தடைக்கு எதிரான எதிர் விளைவுகளா என்பதுதான். ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, பொருளாதார இழப்புகளை ஈடு கட்டிடலாம். ஆனால் வாழ்வாதார இழப்புகளை இழந்தால் இழந்ததுதான். நன்றி.